Hi friends, last lecture la namba water treatment la vanda disinfection varakum paathachu. So in the lecture la last and final water softening method paakalam. Water softening is nothing but hardness removal, that is removal of hardness. Next வந்து minor treatments எல்லாத்தையும் பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ minor treatmentsல என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா desalination, salination, fluoridation, defluoridation. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் சின்ன சின்ன டாபிக்ஸ் எல்லாமே நம்ம இந்த லெக்சரில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ வாட்டர் சாஃப்டனிங். ஸோ வாட் இஸ் வாட்டர் சாஃப்டனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட்னஸ் ரிமூவல் சொல்லியிருந்தோம். ஸோ வாட் இஸ் ஹார்ட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ் இஸ் நத்திங் பட் ஹவு ஹார்ட் த வாட்டர் இஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட்னஸ் வந்து ரெண்டாக பிரிச்சிருந்தோம். இதை பற்றி நம்ம earlier discussions பார்த்துருந்தோம். ஸோ ஹார்ட்னஸ் இஸ் டிவைடட் இன்டு டூ, தட் இஸ் டெம்பரரி ஹார்ட்னஸ் அண்ட் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ். ஸோ டெம்பரரி ஹார்ட்னஸ் இஸ் நத்திங் பட் கார்பனேட் ஹார்ட்னஸ் அண்ட் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் இஸ் நத்திங் பட் நான் கார்பனேட் ஹார்ட்னஸ். இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் பார்த்துருந்தோம். Next temporary hardness is again divided into two, that is calcium hardness and magnesium hardness. இங்கே நம்ம பார்க்க வேண்டிய இந்த லெக்சரில் பார்க்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா these are the extra added things which are not added in last lectures. That is carbonate hardness ரெண்டா பிரிச்சிருந்தோம், that is calcium hardness and magnesium hardness. Next permanent hardness சேம் தான், calcium and magnesium தான். பட் ஸோ இந்த calcium hardness and magnesium hardness இருக்கு இல்லையா, calcium hardness can be removed by boiling. Is that clear? Calcium hardness இந்த டெம்பரரி ஹார்ட்னஸில் calcium hardness மட்டும் தான் நம்ம பாயிலிங்கை வச்சு clear பண்ண முடியும். ஸோ யூ கேன் clear it by simple boiling. நெக்ஸ்ட் வந்து magnesium hardness. ஸோ magnesium hardness எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா addition of lime. What? Addition of lime. So this addition of lime வந்து நம்மளுக்கு இந்த magnesium hardness வந்து boiling is not removing. So therefore நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா you are going for addition of lime. So டைரெக்டாக பாயிலிங்கில் addition of limeனால பண்ண முடியும். ஓகே, பாயிலிங்னால clear பண்ணாததை இந்த magnesium hardness you are going for addition of lime. So therefore you can remove temporary hardness clearly by addition of lime but not by boiling. So boiling மட்டும் பண்ணால் calcium hardness மட்டும் தான் ரிமூவ் ஆகும், magnesium hardness ரிமூவ் ஆகாது. அதுவே lime ஆட் பண்ணால் calcium hardness and magnesium hardness ரெண்டுமே ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து for permanent hardness what are all the processes to remove permanent hardness அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா it is lime soda process and base ion exchange process. Base exchange process சொல்லலாம், இல்லைனா cation exchange process சொல்லலாம், இல்லைனா zeolite process அப்படின்னு சொல்லலாம். What is that? Lime soda process, base exchange process or cation exchange process or zeolite process. So zeolite na என்ன அப்படின்னா sodium aluminosilicate. What? You are going to use sodium aluminosilicate as zeolite. ஓகேவா? சோடியம் அலுமினியம் சிலிகேட்டை தான் நம்ம zeolite ப்ராசஸில் zeolite யூஸ் பண்ணி நம்ம வந்து பெர்மனன்ட் ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ண போகிறோம் சரிங்களா. இஸ் தட் கிளியர்? டன். ஸோ வாட் இஸ் டோட்டல் ஹார்ட்னஸ் சார், இது எப்படி சார் டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டல் ஹார்ட்னஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை யூசிங் 3 methods. வாட் ஆர் தே? by using 3 methods you can determine total hardness of water. what are they அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is Clark's method, Hoener's method, Hoener's method and Versenate method. what is that? Versenate method. ஸோ Clark's methodல என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ராசஸ். நம்ம சோப் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம், அது எவ்வளோ லேதர் கிரியேட் பண்ணதோ பை கிவிங் மோர் ஷேக்ஸ் நம்ம வந்து எவ்வளோ லேதர் கிரியேட் பண்ணதோ அதை பொறுத்து நம்ம வந்து இவ்வளோ ஹார்ட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் Clark's method. nowadays it is obsolete அப்படின்னா it is not used nowadays. What is that? You are not going to use it nowadays because it is not so clear, is not so perfect. Next வந்து Hoener's method. So Hoener's methodல என்ன பண்ணுறோம் அப்படின்னா temporary hardness you are removing by doing titration using sulfuric acid using methyl orange as indicator. ஸோ என்ன பண்ணுறோம், titration process பண்ணுறோம், அதில் standard solution of sulfuric acid எடுத்துக்கிறோம் அப்படின்னா H2SO4 எடுத்துக்கிட்டு அதில் methyl orange இண்டிகேட்டராக யூஸ் பண்ணி நம்ம temporary hardness ரிமூவ் பண்ணுறோம். அதுவே permanent hardness ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா sodium carbonate solution, that is Na2CO3. ஸோ கார்பனேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம், அதை வந்து வாட்டர் சாம்பிள் ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறமா யூ ஆர் இவாபரேட்டிங் இட் டு ட்ரைனஸ், அதுக்கப்புறமா எவ்வளோ பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. தட் இஸ் கால்ட் as Hoener's method. நெக்ஸ்ட் வந்து Versenate method. what is that? Versenate method. ஸோ Versenate methodல என்ன பண்ணுறோம் அப்படின்னா you are going to use ethylene diamine tetraacetic acid. what is that? EDTA.
ethylene diamine tetraacetic acid using EBT eriochrome black tea அப்படின்னு சொல்கிறோம். EBT as indicator at pH level 8.5 to 11. இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த EBT வந்து ரெட் கலர்லேருந்து ப்ளூ ஆர் பிளாக்கு கன்வெர்ட் ஆகும் ஆஃப்டர் டைட்ரேஷன். திஸ் இஸ் கால்ட் as Versenate மெத்தட். இந்த ஹார்ட்னஸ் இருந்தால் என்ன தான் சார் பிரச்சனை? வாட் இஸ் த அப்ஜெக்ஷனபிள் by having excess hardness அப்படின்னு கேட்டிங்கன்னா there is great deal of soap because clothes wash பண்ணும்போது நம்மளுக்கு வந்து leather foam create ஆகுது. அதனால வந்து you are going to use more amount of soap. next வந்து scaling problems நடக்குது in boilers and hot water heating systemsல. next corrosion and incrustation of pipelines நடக்குது and plumbing fixturesல நம்மளுக்கு corrosion and incrustation நடக்குது. சரிங்களா? So how are you going to remove the temporary hardness? So temporary hardness was removed by using boiling and lime treatment அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பாயிலிங்கில் என்ன பண்ணியிருந்தோம்? ஒன்லி கால்சியம் ஹார்ட்னஸ் மட்டும்தான் ரிமூவ் ஆச்சு. லைம் ட்ரீட்மெண்ட்டில் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் போத் were removed. Clear? So therefore this carbonate hardness usually exists as calcium bicarbonate and it is actually it is existing as calcium bicarbonate. இது வந்து calcium bicarbonate தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு எது carbonate hardness. So இந்த calcium bicarbonate when it is heated, so boiling na enna pandrom heat pandrom. When it is heated, what is happening? It is going to produce calcium carbonate, water and carbon dioxide. So calcium carbonate அப்படினா என்னன்னா it is just the precipitate. இதில் என்ன நடக்குது? precipitate ஆகுது. எது? calcium carbonate வந்து precipitate ஆகுது. So next வந்து boiling does not remove temporary hardness due to magnesium. இதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மெக்னீஷியம்னால வர temporary hardness-ஐ boiling remove பண்ணாது because this என்ன ஆகுதுன்னு பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு மெக்னீஷியம் பைகார்பனேட் when it is heated it is forming magnesium carbonate. அப்படின்னா என்ன ஆகுது? there is no precipitate அப்படின்னா மீனிங் என்ன? அது வந்து கிளியராக ரிமூவ் ஆகலை. ஸோ தேர்ஃபோர் நம்மளுக்கு இதுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லைம் ஆட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வரும். தட் இஸ் பாயிலிங் டஸ் நாட் ரிமூவ் டெம்பரரி ஹார்ட்னஸ் டியூ டு மெக்னீஷியம் பிகாஸ் மெக்னீஷியம் கார்பனேட் இஸ் fairly soluble in water. ஸோ நம்மளுக்கு பாருங்கள் மெக்னீஷியம் பைகார்பனேட் ஹீட் பண்ணிட்ட பிறகு கூட நம்மளுக்கு மெக்னீஷியம் கார்பனேட் கிரியேட் ஆகுது. அதுவும் வாட்டரில் சால்யூபிள் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இட் இஸ் நாட் பிகமிங் precipitate. ஸோ therefore it cannot be removed. So to remove that what you are doing is you are going to add a little amount of water வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணுறோம். சரிங்களா? next வந்து why is boiling not used in large scale அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா because it is not feasible to boil such large quantities. நிறைய குவான்டிட்டிஸில் வந்து நம்ம அவ்வளோ feasible கிடையாது பாயில் பண்ணுறது. சரிங்களா? ஸோ therefore you are not going to deal with boiling. So therefore now you are going to add extra lime. What are you going to do by using lime அப்படின்னு பார்த்தீங்கன்னா by adding addition of lime, by doing addition of lime. ஸோ என்ன பண்ணுறோம்? lime is introduced as hydrated lime or caustic lime அப்படின்னு சொல்கிறோம். that is CaO plus H2O பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? CaOH twice create ஆகும். So calcium oxide, that is quick lime, when it is added with water, when it is hydrated, it gives calcium hydroxide, that is hydrated lime or caustic lime நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. என்ன நடந்துச்சு? லாஸ்ட் ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்துருந்தோம் பாருங்கள். மெக்னீஷியம் பைகார்பனேட் when it was heated it gave என்ன கொடுத்துச்சு? மெக்னீஷியம் கார்பனேட். இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்? you are going to add extra amount of lime. So magnesium carbonate when it is added with calcium hydroxide, what is happening? Magnesium hydroxide create ஆகுது and calcium carbonate both are precipitated. So இந்த மாதிரி சிம்பிள்னா it represents precipitates. So ரெண்டுமே precipitate ஆயிடுது. So therefore it can be removed completely by addition of lime. Okay. Next magnesium bicarbonate when it is added with lime it gives calcium bicarbonate plus magnesium hydroxide. இதில் magnesium hydroxide soluble precipitate ஆயிடுச்சு. இது வந்து it is not soluble. So therefore it is not precipitated. So therefore இதுக்கு என்ன பண்ணுறோம்? இன்னொரு எக்ஸ்ட்ராவாக லைம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் calcium carbonate and water create ஆகுது. So therefore இது வந்து precipitate ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், there is a point to be noted. magnesium carbonate remove பண்ணுறதுக்கு it requires only one mole of calcium hydroxide, that is lime. அதுவே மெக்னீஷியம் பைகார்பனேட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு mole of calcium hydroxide and another 1 mole of calcium hydroxide, 2 moles of lime வந்து it required because to remove magnesium bicarbonate. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து how to remove permanent hardness.
To remove permanent hardness, there are two methods, that is lime soda process and base exchange process. This base exchange process நம்ம என்னன்னு சொல்றோம், வேற நேம் இருக்கு, that is zeolite process. Is that clear? So removal of permanent hardness is done by lime soda process or base exchange process. Base exchange process is nothing but cation exchange process or zeolite process. So என்ன நடக்குது clear பாருங்க. So last slide ல பார்த்திருந்தோம், that is calcium bicarbonate when added with calcium hydroxide it gives calcium carbonate, that is clear. ஒரு இது வந்து calcium bicarbonate and magnesium bicarbonate are temporary hardness. கரெக்ட்டா? magnesium carbonate கூட temporary hardness தான். So இது வந்து temporary hardness, இதுவும் temporary hardness, இதுவும் temporary hardness. But chlorides, sulfates and nitrates are permanent hardness to be noted. இது வந்து permanent hardness. கரெக்ட்டா? done. இது கூட permanent hardness தான். So என்ன நடக்குது பாருங்க, lime removes entire carbonate hardness, that is here when you are adding lime to carbonate hardness, that is calcium bicarbonate, magnesium bicarbonate and magnesium carbonate, என்ன நடக்குது, totally it is getting removed. See here, totally it is getting removed. But இந்த எக்ஸ்ட்ராவா இந்த நான் கார்பனேட் ஹார்ட்னஸ்லாம் இருக்கு இல்லையா, like magnesium chloride one second, magnesium chloride, magnesium sulfate, magnesium nitrate, இது எல்லாத்துக்கும் என்னன்னா நம்மளுக்கு directly by lime it cannot be cleared, because இங்க பாருங்க வேற எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகுது, calcium chloride கிரியேட் ஆகுது, திரும்பி calcium sulfate கிரியேட் ஆகும், நெக்ஸ்ட் வந்து calcium nitrate கிரியேட் ஆகும். ஓகே, CaNO3 twice. ஸோ calcium nitrate, calcium sulfate, calcium chloride ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு திருப்பி நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மேட்டர் தேவைப்படுது, தட் இஸ் கால்ட் as soda. What? Calcium chloride. இங்கே பாருங்க, permanent hardness cannot be removed directly by adding lime. See here, lime reacts with non-carbonate hardness, that is permanent hardness of magnesium, to convert it to non-carbonate hardness of calcium. இது என்ன பண்ணுதுன்னா, magnesium chloride, magnesium sulfate, magnesium nitrate இது எல்லாமே வந்து when it is added with lime it is forming magnesium hydroxide. So இந்த magnesium hydroxide வந்து precipitate. இந்த magnesium hydroxide இல்லாம calcium chloride, calcium sulfate and calcium nitrate மூணா வருது, that is the non-carbonate hardness of calcium. So this non-carbonate hardness of calcium, see here, this non-carbonate hardness of calcium is again removed by using soda, that is sodium carbonate, that is Na2CO3. So when this calcium chloride is added with sodium carbonate, என்ன create பண்ணுதுன்னா calcium carbonate create பண்ணுது, which is precipitate. Done. So next வந்து இந்த CO2 எல்லாம் எக்ஸ்ட்ராவா இருக்கு இல்லையா, இந்த CO2 gas வந்து how to remove அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when you add with lime it gives calcium carbonate and water. That's it. This is for lime soda process. என்ன நடக்குது, temporary hardness of calcium and magnesium is removed by lime. Next வந்து non-carbonate hardness or permanent hardness of magnesium, இது வந்து lime add பண்ணா அது என்ன create பண்ணுதுன்னா calcium, non-carbonate hardness of calcium create பண்ணுது. அந்த non-carbonate hardness of calcium என்ன பண்ணுதுன்னா, when you are added with soda it is removing by forming calcium carbonate and sodium chloride, sodium sulfate, sodium nitrate. These are very minor particles, that is soluble இருந்தா கூட not an issue, because they are in minor form, not so what to say, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, they are not so objectionable. Is that clear? Done. What are all the advantages and disadvantages of lime soda process? Advantages அப்படினு பாத்தீங்கன்னா, it is very economical, very cheap. Next வந்து it can be combined with other treatment methods without much extra cost தேவையில்லை. Next வந்து softening பண்ணா நம்மளுக்கு என்னன்னா, it can reduce the amount of coagulants in the coagulation method. coagulation treatmentல வந்து நம்மளுக்கு coagulants வந்து குறைக்கும். நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்னிங் வந்து என்ன பண்ணுதுன்னா, pH வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஏன்னா ஆல்கலைனா மாறுது இல்லையா, அதனால pH இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ pH இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன நடக்குது, கரோஷன் வந்து குறைக்குது. ஸோ pH வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அல்கலைன் என்விரான்மெண்ட் வருது இல்லையா, தட்ஸ் வை வாட் இட் வில் ஹேப்பன், இட் வில் ட்ரை டு கில் த பேத்தஜெனிக் பாக்டீரியா. ஆஸ் யூ நோ, நம்ம வந்து இதை வந்து குளோரினேஷனில் பார்த்துருந்தோம். தட் இஸ் pH வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, growth what to say, growth of pathogenic bacteria வந்து அப்படியே குறைஞ்சிரும். ஓகே, ஸோ தட்ஸ் வை யூ ட்ரை டு மெயின்டைன் pH வேல்யூ greater than 11 and less than 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் இன் டிஸ்இன்ஃபெக்ஷன் மாடியூல். கரெக்டாக
நெக்ஸ்ட் வந்து இது வந்து மினரல் கண்டென்ட் வந்து குறைக்குது. வாட் ஆர் ஆல் த டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, லைம் சோடா ப்ராசஸில் இது வந்து இட் கிரியேட்ஸ் precipitate, that is sludge. The precipitates of calcium and magnesium called sludge is formed in large quantities. அதை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா it leads to more problems. So therefore how to properly dispose it அப்படின்னா, நம்ம வந்து லோ லையிங் ஏரியாஸில் நம்ம இந்த precipitate ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து like soil disposal மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். that is you can raise the low lying areas by using this sludge. இதில் வந்து நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்துருந்தேன் இதுக்கு முன்னாடி, தட் இஸ் ஒரு 1 mole ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் ரிக்வயர்ஸ் ஃபார் கால்சியம் ஹைட்ராக்சைடு. நெக்ஸ்ட் வந்து 1 mole ஆஃப் மெக்னீஷியம் பயோகார்பனேட் வந்து 2 moles ஆஃப் லைம் தேவைப்பட்டுச்சுன்னு நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ here magnesium bicarbonate க்கு 2 moles of calcium hydroxide தேவைப்பட்டுச்சு. that is 1 mole here, 2 mole, second mole here. அது magnesium carbonate க்கு 1 mole of calcium hydroxide தேவைப்பட்டுச்சு. அதே போல் lime and soda வந்து எவ்வளோ moles தேவைப்படுது, எவ்வளோ quantity தேவைப்படுது அப்படின்றதுக்கு there is a small chart given by myself. that is for lime வந்து magnesium bicarbonate க்கு வந்து you need 2 times of lime, 2 times of லைம் தேவைப்படுது. கால்சியம் பைகார்பனேட்டுக்கு 1 டைம் தான், கால்சியம் கார்பன் டை ஆக்சைடுக்கு 1 டைம் தான், ஒன்லி மெக்னீஷியம் இருந்தாலும் 1 டைம் தான். நெக்ஸ்ட் வந்து கால்சியம் பைகார்பனேட் இல்லாமல் கால்சியம் கார்பனேட், கால்சியம் குளோரைடு, கால்சியம் சல்ஃபேட் எதுவாக இருந்தாலும் யூ வில் require 1 time of soda. Other than calcium bicarbonate, all other things requires 1 mole of soda. Next வந்து magnesium bicarbonate இல்லாமல் வேறு எந்த மெக்னீஷியமாக இருந்தாலும், that is magnesium chloride, sulfate, nitrate, இது எதுவாக இருந்தாலும் it requires both lime and soda. ரெண்டுமே ஒரு மோல் தேவைப்படுது. நெக்ஸ்ட் point to be noted, that is each 1 mg per liter of calcium hardness removed, it produces 1 mg per liter of calcium carbonate precipitate. அது magnesium hardness வந்து it creates 0.58 mg per liter of magnesium hydroxide precipitate. Is that clear? Next you will go for இதில் வந்து ஒரு சின்ன ரொம்ப டெக்னிக்கல் கொஸ்டின் ஒன்று இருக்குது, you will deal now. Okay, so see here, so total hardness is equals to carbonate hardness plus non-carbonate hardness. so carbonate hardness இது பற்றிலாம் நம்ம சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து carbonate hardness is equals to minimum of total hardness and alkalinity. இதையும் நம்ம வந்து earlier lecturesல பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் alkalinity is carbonate alkalinity, bicarbonate alkalinity and hydroxide alkalinity or caustic alkalinity. so இந்த total hardness or alkalinity minimum சொல்லியிருக்கேன். therefore if total hardness is less than or equals to alkalinity, then what you will take, carbonate hardness is equals to total hardness. correct? next one, if total hardness is greater than alkalinity, you will go for calcium carbonate hardness is equals to alkalinity. so therefore in the case if total hardness is less than or equals to alkalinity, what will happen, total hardness is equals to carbonate hardness plus non-carbonate hardness. so therefore if it is less than or equals to alkalinity, what will happen, carbonate hardness is equals to minimum of total hardness and alkalinity. therefore it will become total hardness plus non-carbonate hardness. correct? so therefore total hardness gets cancelled, non-carbonate hardness is equals to 0. correct? இது வந்து நம்ம earlier lecturesலையும் பார்த்துருக்கோம். அதே போல் if total hardness is greater than alkalinity, what will happen is total hardness is equals to carbonate hardness plus என்ன வரும், alkalinity வந்துரும் plus non-carbonate hardness. so therefore non-carbonate hardness is equals to total hardness minus alkalinity. correct? so இங்க இருக்கும் மைண்ட் வச்சுக்கோங்க. is that clear? next வந்து alkalinity வந்து மூணா சொல்லியிருந்தேன், that is carbonate, bicarbonate and hydroxide alkalinity. so carbonate hardness caused by calcium, magnesium and soda. bicarbonate கூட அதே தான், ஹைட்ராக்சைடு கூட அதே தான். ஸோ கால்சியம் கார்பனேட், மெக்னீஷியம் கார்பனேட், சோடியம் கார்பனேட், கால்சியம் பைகார்பனேட், மெக்னீஷியம் பைகார்பனேட், சோடியம் பைகார்பனேட், கால்சியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட், இந்த ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ இந்த 2 ஸ்லைடையும் பேச போகிறோம். தட் இஸ் இஃப் நான் கார்பனேட் ஹார்ட்னஸ் இஸ் ப்ரெசென்ட், தென் கார்பனேட் ஹார்ட்னஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆல்கலினிட்டி. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, see here, if non-carbonate hardness is present, carbonate hardness is equals to alkalinity. correct? if non-carbonate hardness is present, carbonate hardness is equals to alkalinity. similarly
if non-carbonate hardness is present அப்படின்னா sulfates and chlorides present. So sulfates and chlorides of calcium and magnesium present இருந்துச்சுன்னா alkalinity due to sodium is absent. Okay, that is alkalinity due to sodium is absent. Very important. Okay, so if sulfates and chlorides of calcium and magnesium are present, alkalinity due to sodium is absent. It means if alkalinity due to sodium is absent, நம்மளுக்கு வந்து carbonate hardness is equals to alkalinity. இப்போ என்ன நடக்குது பாருங்க. If alkalinity due to sodium, இது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்க, சிம்பிள். If sulfates and chlorides of calcium and magnesium are present, see here, if chlorides and sulfates of calcium and magnesium are present, see here, if chlorides, sulfates of magnesium and calcium are present, sodium is absent. Because sodium is illa, sodium add பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், it will become calcium carbonate and calcium carbonate and calcium carbonate. So if calcium chloride and calcium sulfate and magnesium chloride and magnesium sulfates are present, it means that there is no sodium carbonate. So sodium carbonate illa, sodium bicarbonate கிடையாது, sodium hydroxide கிடையாது. It means sodium salts கிடையாது. When calcium and magnesium chlorides and sulfates இருந்தாக்கா sodium present கிடையாது, sodium is absent. It means when sodium is absent, carbonate hardness is equals to alkalinity. Very important point. ரொம்ப in-depth knowledge இருக்கணும். If sulfates and chlorides of calcium and magnesium are present in the water, then என்ன மீனிங், alkalinity due to sodium is absent. இது எப்போ அப்படின்னா non-carbonate hardness இருந்துச்சுன்னா alkalinity due to sodium is absent வருது. ஸோ alkalinity due to sodium is absent அப்படின்னா non-carbonate hardness இருக்கு. ஸோ non-carbonate hardness இருக்கு அப்படின்னா carbonate hardness is equals to alkalinity. Very important inference, very to be noted. Next one, what is the next method? Zeolite process, that is base exchange process or cation exchange process or zeolite process. Is that clear? So zeolite அப்படின்னா என்னன்னா, it is a natural or synthetic cation or base exchange hydrated silicate of sodium and aluminum. That is sodium aluminosilicate அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்றோம், sodium aluminosilicate. இது வந்து பார்க்க அக்ரிகேட்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஃபிகர் காட்டுறேன், சரிங்களா. சோடியம் அலுமினோசிலிகேட், தட் இஸ் Na2O.Al2O3.XSiO3.YH2O, where X is 2 or more and Y varies. So this இது இருக்கு இல்லையா, this is called as zeolite. What? Zeolite, Z. So it is nothing but it is otherwise called as green sand. So sodium zeolite, when it is added with calcium bicarbonate sulfate or chloride, or calcium or magnesium bicarbonate sulfate and chloride, it gives sodium bicarbonate sulfate and chloride. So என்னன்னா, ஒரு zeolite exchanger-ல நம்ம வந்து calcium water வந்து supply பண்ணா it will form sodium zeolite. Sodium zeolite கூட supply பண்ணா sodium bicarbonate sulfate and chlorides are form பண்ணிரும். See here. So this is called what? Sodium, Na2Z, correct? So in the Na2Z குள்ள நம்ம வந்து raw water with calcium or magnesium, இதுல வந்து bicarbonate HCO3 twice, chloride, sulfate இருக்கிற வாட்டரை வந்து சப்ளை பண்ணா இந்த zeolite என்ன பண்ணும், Na2Z, Na2 bicarbonate, sodium chloride, sodium sulfate clear பண்ணிரும். clear பண்ணிட்டு hard water remove பண்ணி softened water form பண்ணி கொடுத்துரும். This is what is happening here. See here. So zeolite, when water with calcium or magnesium bicarbonate sulfate and chloride is added with sodium zeolite, sodium zeolite கூட add பண்ணா பாஸ் பண்ணா என்ன நடக்குது அப்படின்னா sodium bicarbonate, sodium sulfate and sodium chloride ஃபார்ம் பண்ணுது. So இது வந்து it does not cause hardness. So next மிச்சமா என்ன இருக்கு, calcium zeolite and magnesium zeolite. So இந்த இது வந்து யூஸ் ஆயிடுச்சு. இந்த யூஸ் ஆன zeolite வந்து நம்ம திரும்பி ரீஜெனரேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, you are going to use 5 to 10% brine solution. brine solution என்னன்னா salt solution, 5 to 10% salt solution ஆட் பண்ணா நம்மளுக்கு திரும்பி அந்த zeolite வந்து திரும்பி ரீஜெனரேட் ஆயிடும். ஸோ ரீஜெனரேட் ஆன பிறகு மிச்சம் மீதி இருக்கிற வாட்டரை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம்.
see here, calcium magnesium zeolite வந்து salt கூட add பண்ணா it is going to give again sodium zeolite which can be reused. இது வந்து you are throwing out. You are throwing out. Is that clear? Done. How is it done? எப்படி பண்றோம்? Simple process. So raw water calcium or magnesium bicarbonate, chloride and sulfate இருக்கிற water வந்து send பண்ணா என்ன நடக்குதுன்னா இங்க வந்து க்ளோஸ் ஆயிடும். This is closed valve. This valve is closed. This is also closed. Okay. So supply பண்றோம், filter மாதிரி தான், pressure filter மாதிரி தான். supply பண்ண பிறகு what is happening in the, see here, this zeolite will be like this one, aggregates மாதிரியே தான் இருக்கும், sodium zeolite. so இது வந்து இதுக்குள்ள இருந்து water channel of pass பண்றோம், strainersல இருந்து அப்படியே soft and water release ஆகுது வெளியே. done. so இதுக்கு அப்புறமா இந்த zeolite clean பண்றதுக்கு என்ன பண்றோம்னா you are going to pass 5 to 10% of brine solution such that it can be regenerated. சரியா? so this அதே தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த அயன் எக்ஸ்சேஞ்சர் பெரிய ப்ராப்ளம்ஸாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் திஸ் அயன் எக்ஸ்சேஞ்சர், ஃப்ளோ ரேட் ஆஃப் திஸ் அயன் எக்ஸ்சேஞ்சர், திஸ் இஸ் அசம்ஷன். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் இது not so important, not important for state exams, not important for state exams, GATE, IAS இதுக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ட், பிகாஸ் ப்ராப்ளம் மாதிரி கேட்கறதுக்கு சான்சஸ். ஸோ வால்யூம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சர்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. சிம்பிள் லாஜிக். இப்போ வால்யூம்னா என்ன, மீட்டர் கியூப். ஸோ மீட்டர் கியூபில் வரணும். ஸோ மீட்டர் இங்கே இது பாருங்கள், இது மேக்ஸிமம் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இதில் இருந்தால் நம்மளுக்கு ஹைட்டு, சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் டிசைன் இல்லையா? ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் அயன் எக்ஸ்சேஞ்ச் எவ்வளோ, 50 into 100 kg ஆஃப் ஹார்ட்னஸ் பர் டே பர் மீட்டர் கியூப். ஸோ இந்த ஃபார்முலாலேருந்து நம்மளுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது, ஏன்னா மீட்டர் கியூப் இருக்குது பாருங்கள் இங்கே. இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ ரேட் வந்து 0.25 to 0.5 மீட்டர் கியூப் பர் மினிட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ Q into hardness divided by capacity of exchanger. So capacity of exchanger என்ன, kg per day per meter cube. So therefore இங்க நம்பருக்கு என்ன இருந்தா இது வந்து மீட்டர் கியூப் மேலே வரும், kg per day வா இருக்கும். ஸோ இது வந்து என்ன இருக்கும், மீட்டர் கியூப் per day. இது வந்து மில்லிகிராம் பர் லிட்டர். ஸோ லிட்டர் கேன்சல் ஆகும், kg per day வந்து நம்மளுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ் வந்து மில்லிகிராம் பர் லிட்டரில் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கேஜி பர் டேவுக்கு கேஜி அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, மீட்டர் கியூப் வெளியே வரும். ஸோ இட் கிவ்ஸ் மீட்டர் கியூபில் வரும். நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் ஏரியானா என்ன, கியூ பை ஃப்ளோ ரேட், தட் இஸ் மீட்டர் கியூப் பர் மினிட் டிவைடட் பை மீட்டர் கியூப் பர் மினிட் பர் மீட்டர் ஸ்கொயர், தட் இம்ப்ளைஸ் மீட்டர் ஸ்கொயர் வரும். நெக்ஸ்ட் ஹைட் வந்து மீட்டரில் நம்மளுக்கு கிடச்சா. இஸ் தட் கிளியர்? டன். பர்ஃபெக்ட். குட். நெக்ஸ்ட் வாட் ஆர் ஆல் த advantages of zeolite அப்படின்னு பார்த்தீங்கன்னா, zeolite zero hardness, very important, ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நோ ஸ்லட்ஜ் இஸ் ஃபார்ம்ட். லைம் சோடா ப்ராசஸ் மாதிரி இதில் ஸ்லட்ஜ் ஃபார்மே ஆகலை, எந்த ப்ரெசிபிட்டேட்டும் கிடையாது. சி ஹியர் ஃபார் நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்லைடில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எதுலேயும் நம்ம வந்து டவுன் யாரோ கொடுக்கல. இட் மீன்ஸ் தெர் இஸ் நோ precipitate in this process. ஸோ இந்த ப்ராசஸில் நம்மளுக்கு precipitate கிடையாது. சரிங்களா? ஸோ அதை ரிமூவ் பண்ணணும், எப்படி ரிமூவ் பண்ணணும் அதை யோசிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து நாட் சூட்டபிள், வெரி இம்பார்ட்டன்ட், நாட் சூட்டபிள் ஃபார் ஹை டர்பிடிட்டி. ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஹை டர்பிடிட்டியாக இருந்துச்சுன்னா அது அக்ரிகேட் மாதிரியே இருந்துச்சு இல்லையா இந்த ஜியோலைட்டும். ஸோ அதில் இருக்கிற ஹோல்ஸில் போயிட்டு இது வந்து டர்பிடிட்டி வந்து கிளாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் வந்து இட் இஸ் நாட் யூஸ்ட் ஃபார் ஹை டர்பிடிட்டி வாட்டர். ஓகே. In this process it leaves sodium bicarbonate in water which causes foaming in industrial or foaming in industrial pipes and boiler fed water. சரிங்களா? industrial water or boiler fed water அப்படின்னு சொல்லலாம். foamingனா இந்த மாதிரி இருக்கும்பா, priming or foaming சொல்லுவோம். priming or foaming. Is that clear? நெக்ஸ்ட் மைனர் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ மைனர் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து வாட்டர் சாஃப்னிங் இல்லாமல் மிச்சம் எல்லாமே ரிமூவ் டேஸ்ட் ஆர்டர் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் இந்த லெக்சர்லேயே. சரிங்களா? மைனர் ட்ரீட்மெண்ட்ஸ் வித் ஆக்டிவேட்டட் கார்பன் என்ன பண்ணுறோன்னா, யூ ஆர் கோயிங் டு ரிமூவ் டேஸ்ட் அண்ட் ஆர்டர். இதில் என்ன நடக்குதுன்னா, நம்மளுக்கு வந்து வாட்டர் சப்ளை பண்ணுறோம், அதில் ஒரு ஸ்ப்ரெட்டிங் ஆர்ம் இருக்கும், அதில் ஆக்டிவேட்டட் கார்பன் வந்து நம்ம வச்சுருக்கோம். இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து இட் ஹேஸ் அப்சார்ப்ஷன் ப்ராப்பர்ட்டி. இந்த 2 பாயிண்ட் தான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ்னால் நிறைய வாட்டி கேட்டிருக்கான். டியூ டு அப்சார்ப்ஷன் ப்ராப்பர்ட்டி இட் ரிமூவ்ஸ் டேஸ்ட் அண்ட் ஆர்டர். சரியா? ஸோ இது வந்து கோஆகுலேஷனுக்கு முன்னாடி இல்லை அப்புறம் பண்ணலாம், பட் 100% பிஃபோர் ஃபில்ட்ரேஷன் தான். இந்த ப்ராசஸ் வந்து பிஃபோர் ஃபில்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணணும். செடிமெண்டேஷன், கோஆகுலேஷன் இது வந்து அதுக்கப்புறம் முன்னாடிலாம் பண்ணாகாட்டியும் பிரச்சனை இல்லை. இது வந்து கம்பல்சரியாக பிஃபோர் ஃபில்ட்ரேஷன் நடக்கணும். சரிங்களா? டன். ஸோ மிச்சதெல்லாமே யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ. நெக்ஸ்ட் வந்து காப்பர் சல்ஃபேட். இது வந்து காப்பர் சல்ஃபேட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் ரிமூவிங் algae. ஸோ algae வந்து எதுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, when excess growth of algae is present in fresh water, it leads to killing of water bodies. ஸோ death of water bodies நடக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? யூட்ரிஃபிகேஷன் சொல்கிறோம். யூட்ரிஃபிகேஷன். ஸோ இதை கில் பண்ணுறதுக்கு தான் நம்ம காப்பர் சல்ஃபேட் யூஸ் பண்ணுறோம். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ரிமூவிங் கலர், டேஸ்ட் அண்ட் ஆர்டர். இம்பார்ட்டண்ட். பிஃபோர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வீட்டுக்கு வருது இல்லையா, அதுக்கு முன்னாடி தான் நம்ம காப்பர் சல்ஃபேட் வந்து யூ ஆர் கோயிங் டு யூஸ். நாட் ஸோ இம்பார்ட்டன்ட். இந்த 2 பாயிண்ட்ஸ் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. தட் இஸ் இட் கில்ஸ் algae, இட் ரிமூவ்ஸ் கலர், டேஸ்ட் அண்ட் ஆர்டர். யூட்ரிஃபிகேஷன் ப்ராசஸில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், ரிமூவல் ஆஃப் அயன் அண்ட் மேங்கனீஸ், தட் இஸ் Fe அண்ட் மேங்கனீஸ், Mn. ஸோ இது வந்து ஃபெரஸ் அண்ட் மேங்கனீஸ் வந்து when it is without any organic matter, காம்பினேஷனில் இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி ரிமூவ் பண்ணணும், காம்பினேஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டரில் இருந்துச்சுன்னா எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தட் இஸ் when it is not in combination, that is when it is without combination of any organic matter, then என்ன பண்ணுறோம்னா சிம்பிள் ஏரேஷன், செடிமெண்டேஷன் அண்ட் ஃபில்ட்ரேஷன் வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்லெட் இருக்கும், ஏரேஷன் டேங்க் இருக்கும், அதில் ஃபவுண்டெயின்ஸ் மாதிரி நம்ம ஏரேஷன் மெத்தட்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். அதிலேருந்து அப்படியே செட்டிலிங்ஸ் டேங்க்கு சப்ளை ஆகும், அதிலேருந்து ஃபில்டர் நடக்கும், அதுக்கப்புறம் அவுட்லெட் டைரெக்டாக வந்துடும். ஸோ ஃபெரஸ் அண்ட் மேங்கனீஸில் ஆர்கானிக் மேட்டர் இல்லை அப்படின்னா சிம்பிள், தட் இஸ் ஏரேஷன், செட்டிலிங் அண்ட் ஃபில்டரிங். ஓகே. ஸோ இப்படி பண்ணும்போது ஏரேஷன் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, see here, during aeration soluble ferrous and manganese compounds, the Fe and Fe2 plus and Mn2 plus என்ன நடக்கும் அப்படின்னா, when it is aerated it gives Fe3 plus ions, it gives Fe3 plus, that is ferric and manganic, Mn3 plus. So these are insoluble. Okay, இது வந்து soluble, இது வந்து insoluble. So insoluble na precipitate ஆயிடும். So it means it leads to precipitation. In the equations la not so important, no need to remember ma. சரிங்களா? So try to remember only this point, that is aeration, sedimentation, filtration மட்டும் இருந்தா போதும். when it is without combination of organic matter. அது with combination of organic matter இருந்துச்சுன்னா அப்போது you will go for agitation. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ when it is in combination with organic matter, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அது வந்து அந்த பாண்டை வந்து பிரேக் பண்ணணும். அந்த ஆர்கானிக் மேட்டர் ஃபெரஸ் அண்ட் மேங்கனீஸ்க்கு நடுவில் இருக்கிற பாண்டை பிரேக் பண்ணணும். அதை பிரேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, you are adding lime, chlorine and or potassium permanganate, that is KMnO4 ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆஜிடேஷன் கொடுக்குறோம். ஆஜிடேஷனை மிக்சிங் பண்ணுறோம். ஸோ ஆஜிடேட்டரை வச்சு மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது இட் இஸ் பிரேக்கிங் த பாண்ட். அதுக்கப்புறமா செட்டிலிங் டேங்க்கு சென்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறமா ஃபில்டருக்கு சென்ட் பண்ணுறோம். இட் இஸ் கெட்டிங் ரிமூவ்ட் கிளியர்லி. சரியா? நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூரிடேஷன்னா என்ன? எக்ஸஸ் ஃப்ளூரைடு ஆட் பண்ணுறது. when fluoride is very less, that is 1 விட ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், it leads to teeth mottling, that is கேவிட்டிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃப்ளூரைட்ஸை ஆட் பண்ணுறோம். ஃப்ளூரைட்ஸை ஆட் பண்ணுறதும் ரொம்ப எக்ஸஸாக ஆட் பண்ணிடக்கூடாது. ஆட் பண்ணால் என்ன ஆகும்னா நம்மளுக்கு கேஸ்ட்ரோ என்ட்ரிட்டிஸ், தட் இஸ் டயரியா மாதிரி வரும், ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் வரும், டிஃபார்மேஷன் ஆஃப் போன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தட் இஸ் மோர் தேன் 1.5னா மாட்லிங் ஆஃப் டீத் நடக்கும், தட் இஸ் டீகலரிங். அதுவே லெஸ் தேன் 1 மெயின்டைன் பண்ணிக்கோங்க, தட் இஸ் 1 to 1.5 மெயின்டைன் பண்ணால் இட் இஸ் டென்டல் கேவிட்டிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிரேட்டர் தேன் 5 ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது டிஃபார்மேஷன் ஆஃப் போன்ஸ், தட் இஸ் போன் ஃப்ளூராசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? டிஃபார்மேஷன் ஆஃப் போன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள். எப்படி ஆட் பண்ணோம் ஃப்ளூரின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூரைட் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, தட் இஸ் சோடியம் ஃப்ளூரைடு, தட் இஸ் NaF, சோடியம் சிலிக்கோ ஃப்ளூரைடு Na2SiF3, F6, நெக்ஸ்ட் ஹைட்ரோஃப்ளூரோசிலிக்கிக் ஆசிட், தட் இஸ் H2SiF6. சரிங்களா? இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு
எக்ஸஸ் ஆஃப் ஃப்ளூரின் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது கூட அப்ஜெக்ஷனபிள் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதனால் யூர் கோ ஃபார் டீஃப்ளூரிடேஷன். ஸோ டீஃப்ளூரிடேஷன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் 4 டெக்னிக்ஸ். தட் இஸ் பை அப்சார்ப்ஷன் பை, இது வந்து அப்சார்ப்ஷன் பை ஆக்டிவேட்டட் அலுமினா, தட் இஸ் ஏஏ, பிரசாந்தி டெக்னிக்னு சொல்லுவோம். இது வந்து நல்கொண்டா டெக்னிக்கு, ion exchange adsorption process. Next, reverse osmosis process. There are 4 methods. That is ஒவ்வொரு மெத்தடும் சிங்கிளாக பார்க்கலாம். தட் இஸ் பிரசாந்தி டெக்னிக்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதே தான் நம்ம எப்படி ஜியோலைட் ப்ராசஸ் பண்ணோமோ அதே மாதிரி இன்சால்யூபிள் கிரானுலார் பெட்ஸ் ஆஃப் ஆக்டிவேட்டட் அலுமினா, இல்லைனா போன் சாறு, இல்லைனா சர்பன்டைட்டு ஆர் ஆக்டிவேட்டட் பாக்சைட் வச்சுக்கிட்டு அதில் ஃப்ளூரைடு வாட்டரை வந்து நம்ம ரா வாட்டர் கண்டெய்னிங் ஹை கண்டென்ட்ஸ் ஆஃப் ஃப்ளூரின் வந்து பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இட் அப்சார்ப்ஸ் ஃப்ளூரைட்ஸ். ஸோ அப்சார்ப் பண்ணிக்கும், அப்சார்ப்னா மேலே சர்ஃபேஸில் ஒட்டிக்கும், அப்சார்ப் பண்ணிக்கிட்டு மிச்ச வாட்டர் வந்து நம்மளுக்கு டீஃப்ளூரிட்டேட்டட் வாட்டர் வந்து வெளியே வரும். ஸோ இதில் வந்து இது எல்லாத்த விட ஆக்டிவேட்டட் அலுமினா தான் தி பெஸ்ட்டாக இருக்குது. எப்படி கேரி பண்ணுறோம் இந்த அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிடிக் கண்டிஷனில் வச்சு தான் நம்ம இந்த ப்ராசஸை வந்து பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் வெரி மைனர் டெக்னிக்ஸ். சின்ன சின்ன பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும். பிரசாந்தி டெக்னிக்கில் என்ன யூஸ் பண்ணுறோம், என்ன வாட் சே கிரானுலார் பெட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஆக்டிவேட்டட் அலுமினாவா, ஆக்டிவேட்டட் கார்பனா, இது மாதிரி நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா. நெக்ஸ்ட் வந்து நல்கொண்டா டெக்னிக். நல்கொண்டா டெக்னிக்கில் சிம்பிள் தான்ப்பா, ஒன்றும் இல்லை. ஆலம் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் யூ ஆர் யூஸிங் ஆலம் அண்ட் லைம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரா வாட்டரில் ஆலம் ஆட் பண்ணுறோம், லைம் கூட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ரேப்பிட் மிக்சிங் அண்ட் ஃப்ளாக்குலேஷன் நடக்குது ஒரு 10 நிமிஷத்துக்கு. ஸோ 10 நிமிஷத்துக்கு வந்து இந்த ரேப்பிட் மிக்சிங் அண்ட் இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, நல்லா ஸ்டீர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா செடிமெண்டேஷன் டேங்க்கு அனுப்பிட்டு அங்கே ஒரு 1.5 மணி நேரம் வைக்கிறோம். தட் இஸ் அரௌண்ட் 1.5 hour வச்சுட்ட பிறகு வாட் இஸ் ஹேப்பனிங், இது வந்து செடிமெண்ட் ஆகிடுது, ஸ்லட்ஜ் மாதிரி செடிமெண்ட் ஆகிடுது. மிச்ச சூப்பர் நைட்ரேட் லிக்விடை வந்து நம்ம வந்து ஃபில்டர் மூலியமாக சென்ட் பண்ணிவிட்டு ஓவர் ஹெட் டேங்க்கு நம்ம ஏற்றிடலாம். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் யூஸ்ட் இன் நல்கொண்டா டெக்னிக். தட்ஸ் வை இட் இஸ் used mostly in rural areas. ஆலம் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் த கான்செப்ட் ஹியர், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் ஜியோலைட் ப்ராசஸ் மாதிரி தான். அங்கே வந்து சோடியம் ஜியோலைட் யூஸ் பண்ணியிருந்தீங்க இல்லையா, இங்கே வந்து குளோரைடு ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். தட்ஸ் இட் ரிமூவ்ஸ் ஆர்சனிக் அண்ட் நைட்ரேட்ஸ் கூட ரிமூவ் பண்ணுது. சரியா. நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ். சிம்பிள் லாஜிக் பாருங்கள். ஆஸ்மாசிஸ் மீன்ஸ் லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு எப்பவுமே வந்து லோ எனர்ஜிலேருந்து ஹை எனர்ஜிக்கு மூவ் ஆகிடும் லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா. பட் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷன் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுறோம். தட் இஸ் டெல்டா பி அப்ளை பண்ணிவிட்டு ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் பண்ணுறோம். அதில் என்னென்னா இடையில மெம்பரேன் வந்து வைக்கிறோம். ஸோ மெம்பரேன் வைக்கும்போது என்னென்னா, இந்த ஃப்ளூரைட் பார்ட்டிகல்ஸ், ஃப்ளூரைட் சால்ட்ஸ் இருக்கு இல்லையா, fluoride ions, இது எல்லாமே இந்த மெம்பரேன் வந்து it will absorb and it will give low concentration solution. fully chemically free water வந்து நம்மளுக்கு வெளியே தள்ளுது பாருங்க. In this method the raw water is passed through a semi permeable membrane barrier which permits the flow of clear water through itself and blocks the flow of salts including fluorides. Is that clear? It is not adopted in villages. ஏன் அப்படின்னா, இந்த ப்ரெஷர் அப்ளை பண்ணுறது, இந்த எக்ஸ்ட்ரா மிஷினரி, இப்போ இது வந்து கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அந்த மிஷினரி வந்து வாங்குறதுக்கு ஆள் இல்லை. சரியா. ரீசேல் ப்ராப்பர்ட்டி வந்து இதில் கிடையாது. அதனால் வந்து திஸ் மெத்தட் தே ஆர் நாட் யூஸிங் இன் ரூரல் ஏரியாஸ். நல்கொண்டா டெக்னிக்கு தான் நிறைய பேர் போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டீசாலினேஷன். ஸோ டீசாலினேஷன் இட் மீன்ஸ் ரிமூவல் ஆஃப் சால்ட் from water. So how are you removing it? There are 3 techniques, that is reverse osmosis, electrodialysis and distillation. Reverse osmosis and electrodialysis என்னன்னா membrane separation techniques னு சொல்றோம். It means membranes வந்து நடுவுல வைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து distillation it is nothing but impure water வந்து வேப்பரைஸ் பண்றோம். அந்த வேப்பரைஸ் பண்ணும்போது வேப்பர்ஸ் வெளியே வருது. அந்த வேப்பர்ஸ் வந்து கண்டென்சேஷன் பண்றோம். அங்கல இருந்து நமக்கு பியூர் வாட்டர் வெளியே வருது. சிம்பிள். This is called as distillation. Next one, the reverse osmosis as taught in defluoridation. But இங்க என்னன்னா sodium salts வந்து வெளியே வருது. Sodium salts are removed or adsorbed onto the membrane. அதுக்கப்புறம் low concentration solution மாறிடுது. Next வந்து electrodialysisல nothing but cathodes anodes இருக்கும். அதில் வந்து நம்ம என்னன்னா இந்த cations and anions will get what to say
attracted with negatively charged cathode. இந்த பாசிட்டிவ் கேட்டையான் வந்து என்ன நடக்குதுன்னா நெகட்டிவ் சார்ஜ் கேத்தோடுக்கு போகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆனியான்ஸ் வந்து ஆனோடில் கனெக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு சால்ட் வாட்டர் சப்ளை பண்ணும்போது சோடியம் அண்ட் குளோரைட் கெட் டிசோசியேட்டட். இந்த ஃப்ரீ வாட்டர் வந்து இட் இஸ் கெட்டிங் ஆஸ் ஃப்ரெஷ் வாட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சோடியம் இருக்கு இல்லையா, இந்த சோடியம் வந்து சோடியம் குளோரைட் ஃபுல்லாக வந்து கான்சன்ட்ரேஷன் பிரைன் சொல்யூஷனாக வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். தட் இஸ் சால்ட் சொல்யூஷன். இந்த குளோரைடு சோடியம் மட்டும் தனியாக எடுத்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ரிமூவல் ஆஃப் டாக்ஸிக் மெட்டல்ஸ். ரிமூவல் ஆஃப் டாக்ஸிக் மெட்டல் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள் லாஜிக், கோஆகுலேஷன் அண்ட் செடிமெண்டேஷன் ப்ராசஸ் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இஸ் தட் கிளியர்? ஸோ ஐ கெஸ் திஸ் இஸ் சஃபிஷியன்ட். ஸோ டோட்டல் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. ஸ்டார்டிங் நம்ம ஸ்க்ரீனிங், ஏரேஷன், நெக்ஸ்ட் வந்து பிளெயின் செடிமெண்டேஷன் aided with coagulation, filtration, disinfection, water softening, நெக்ஸ்ட் miscellaneous மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த லெக்சரோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் லெக்சர் நம்ம என்ன பார்க்கலாம், டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது, தட் இஸ் லேஅவுட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்ன அப்படின்றத கிளியராக பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, பாய், தேங்க்யூ.